இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லைங்களா? புதிய நாணத்தோட, புதிய சிந்தையோட, புதிய பலத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படணும். அப்படி செயல்படும் போது நமக்கு என்ன விரோதமா வரும்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இல்லைங்களா? அடுத்ததாக பார்க்கும் பொழுது லூக்கா 2வது அதிகாரம், லூக்காவில் 2வது அதிகாரம் 13வது வசனம் போகும்போது, பரமசேனையின் திரள் அந்த தூதனும் தோன்றி, பரமசேனை அது பொல்லாத ஆவியின் சேனை, இது பரமசேனை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 103வது சங்கீதம் 103வது சங்கீதத்துல 26வது வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற சர்வ சேனைகள் அவரை ஸ்தோத்திருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரரை இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திருங்கள். நீங்களும் நானும் கடவுளுக்காக பணிவிடை செய்வோம். சின்ன காரியம் செய்தரும், ஒரு சர்ச்சில் ஒரு ஆலயத்தை எடுத்து விளக்க மட்டும் கூட்டினாலும் ஒரு பணிவிடை, ஒரு பாத்திரங்களான பணிவிடை. ஆனா பணிவிடை நம்ம செய்யும்போது தேவன் நம்மளை மகா சேனையா மாற்றிடுவாருங்க. பாருங்க, பொல்லாத ஆவியின் சேனை பார்த்தோம், பரம சேனையை பார்த்தோம், சர்வ சேனையை பார்த்தோம். இப்படி சர்வ சேனைக்கு அடுத்தது என்ன பண்ண, நம்மளுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன கர்த்தர் பரிசுத்தர் 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 இல்லைங்களா? இப்ப பாருங்க, 1 நாளாகமத்துல 22வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனை ஆனார்கள். தேவ சேனை, மகா சேனை. உங்க சபை தேவனுடைய ராஜ்யம் கட்டவிட கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக விருத்தி அடைய போறீங்க. திரளான ஆத்துமகள் திரள்தல கர்த்தர் கொடுக்க போறாருங்க. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காய், சகோதர சகோதரர்களுக்காய், சபைகளுக்காக நன்றி செலுத்தணும். சபைகள் விருத்தியாக போவதற்காக சோத்திரம். தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ சேனையை போல மகா சேனை எழுப்பு போறதா சோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நிற்க சங்கீதம் 115 சங்கீதம் முதல் வசனத்தின்படி, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் நாமத்துக்கே மகிமை வர பண்ணவீராக. அப்படி செய்ததற்காக சூத்திரம். பிள்ளைகள் பிரயாணத்துல போகும்போது வரும்போது கர்த்தாவே பாதுகாத்துக்கணும். கையும் பாருங்க, ஆசீர்வதியும் உங்களுடைய தேவலா சந்தியும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.